ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னடா இந்த சிஸ்டர் கையில் வச்சு எதையோ உருட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 80-90 கிட்ஸுக்கு மட்டுமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு கேண்டி தான். ஆனால் இது அதிகமாக தென் மாவட்டங்களில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இவங்களுக்கு தான் அதிகமாக இது தெரிஞ்சிருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கிற நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. இது ஒரு பனம்பழத்தில் செய்கிற கேண்டி தான் சிஸ்டர். நான் உங்களுக்கு ரெசிபியாக போடணும்னு நினச்சேன். பட் ரெசிபிக்கு வந்து சிட்டிக்குள்ளே பனம்பழம் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அதில் சாறு வரலை. ஸோ அதனால தான் நான் ஊர்லேருந்து வர வச்சு உங்களுக்கு காட்டணும். கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஊர்லேருந்து வர வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து என் பசங்களோ என்னோடய ஹஸ்பண்டோ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அவங்களுமே சாப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கிறத விட இப்போ என்னோடய பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. டெய்லி அவங்க ஒர்க்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது இதை ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது பனம்பழத்தை வந்து நம்ம சுட்டு அதை வந்து தோலை உரிச்சிட்டு காய் சீவுறதுல இருக்குல்ல, அதில் இந்த பழத்தை வச்சு தேய்ச்சோன்னா இதுலேருந்து சாறு வரும். இந்த சாறை எடுத்து லைட்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சி இதுக்குன்னு ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து கரண்டியில் அள்ளி தோசை ஊற்றின மாதிரி பரத்தி விட்டு வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தால் இந்த கேண்டி வந்து ரெடி ஆகிடும். இது அவ்வளோ ஒரு தித்திப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி மண்ணில் வந்து மழை விழுந்த உடனே ஒரு வாசனை வரும், ஸோ அந்த அளவு இந்த பனம்பழத்துலேருந்து இதை வாயில் போட்டு சப்பி சுவைச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் வந்து தெரியும். இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஊர்லலாம் இது கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து நம்மளுடைய முன்னாடி உள்ள இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் இதை வந்து ஊரில் வர வச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இதை நான் போஸ்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பனம்பழத்தில் எதுவுமே ரிஜெக்டடே கிடையாது. அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நிறையா ஆய்வு பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை சின்ன சின்ன நார்த்தன்மை வரும், அந்த நாரை வந்து நம்ம துப்பிடலாம். வாயில் போட்டு லைட்டாக ஒதுக்கி வச்சு சப்பிட்டே இருந்தோம்னா அப்படியே அந்த மெல்ட்டாகி அது வரும். அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். நார்மலாக பனம்பழத்தை சுட்டாலே எப்படி ஒரு வாசனை வரும், ஸோ அதே ஃபீலிங் இதில் கிடைக்கும். கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். பனம்பழத்தில் இருக்கிற எதுவுமே வந்து நமக்கு கெடுதி கிடையாது, எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக பனம்பழத்தோடைய இதே தெரியலை. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களும் மருத்துவ குணமும் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு கூட வாயில் போட்டு சப்பி சாப்பிட்லாம்.